Mathimka is almost now finished. The party, it's just almost a letter pad party. அவங்களுக்கு எதுவுமே இன்னைக்கு அவங்களோட 4 எம்எல்ஏஸும் டிஎம்கே சிம்பிள் நின்று உள்ள போயிருக்காங்க. இந்த இஷ்யூவை மதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளை அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சு பேசுவோம். இந்த பார்ட்டி எங்கே ஆரம்பிச்சு எங்கே நிற்குது? 93ல் வாரிசு அரசியலுக்காக ஸ்டாலினுக்கு போட்டியாக இருக்கான்னு என்னை வெளியில் அனுப்புனாங்கன்னு வைகோ சொன்னார். கொலைப்பழி சுமத்தி வெளியில் அனுப்புனாங்க. இன்றைக்கி அவர் கட்சியில் வந்த சிக்கல் இதனால் அவர் பிள்ளைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எந்த வாரிசு அரசியல் எதிர்த்து வைகோ வெளியில் வந்தாரோ இன்றைக்கி அந்த வாரிசு அரசியல் எதிர்த்து தான் அதே தான் மல்லை சத்யா வாரிசு அரசியல் எதிர்க்கிறதால இன்றைக்கி அவரோட சண்டையில் நிற்கிறார். இப்போ ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கேண்டிடேட்டை திமுக உள்ள எடுக்கிறாங்க எம்டிஎம்கேல இருந்து, அதுவும் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். இது எனக்கு என்னமோ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் தான் சார் தோணுது. ஏன்னா இப்போ எம்டிஎம்கேவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கணும், ஒரு டேமேஜை ஏற்படுத்தணும்னா அதை சைலண்டா அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பப்ளிக் டிஸ்பிளே இருக்குல்ல, எப்பவுமே பப்ளிக் டிஸ்பிளே அதிகாரத்தில் இருக்கவங்க பப்ளிக்கா இன்னொரு பர்சனால தண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வைடர் மெசேஜ் உண்மை. ஸோ இங்க இப்ப அதிகாரத்தோட இது எல்லாருக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கணுன்றதுக்காக தான். இப்போ நாளைக்கு எவனையும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது அப்படின்றது மன்னர்களும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, குவைட்டா ஒருத்தனை அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா உள்ள பூந்து அண்டர் கிரவுண்ட்ல பண்றது எல்லாருக்கும் ஒரு மெசேஜா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பப்ளிக் டிஸ்பிளே. எனக்கு என்னமோ இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் மாதிரி தான் தெரியுது. மேபி இருக்கலாம். அதான் இப்ப மல்லை சத்யா அவர்களை துரோகின்னு சொல்றாரு வைகோ. ஆக்சுவலா பார்த்தோம்னா வைகோ அவர்கள் வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு தலைவர்னு அவரை நம்பி நிறைய பேர் கட்சிக்குள்ள வராங்க, அவர் ஆதரிக்கிறாங்க. இப்ப அவரோட பையனை உள்ள இறக்குறாரு. ஆக்சுவலா பார்த்தா வைகோ அவர் நம்பின அந்த கேடஸுக்கு வைகோ அவர்களாம் துரோகம் பண்ணிருக்காரு. அப்சல்யூட்லி. அன்னைக்கு மகனுக்கு போட்டியா வந்துருவாருன்னு கருணாநிதி வைகோ வெளியில் அனுப்பினாரு. தெரிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச விஷயம். எக்ஸாக்டா அதே இங்க நடக்குது. அதே எக்ஸாக்டா அங்கேயாவது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. இங்க ஒண்ணுமே கிடையாதுல்ல. தே கமாண்ட், டிஎம்கே கமாண்ட்ஸ் அரௌண்ட் 25% ஓட்ஸ். இங்க ஒண்ணுமே கிடையாதுல்ல. வைகோ இஸ் லெஸ் தென் 1% ஓட்டு. என்ன ப்ராப்பர்ட்டிஸை காப்பாற்றுறதுக்கு மகனை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு மகனுக்கும் கட்சியில் அவரோட அத்தனை பேரும் வெளியில போனாங்க. All the seniors have left him. The only known face Madimukala Mallai Sathya now is on his way out. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப மதிமுக கட்சியும் சரி வைகோ அவர்களும் சரி கடந்த சில நாட்களா ஊடகங்கள்ல ஒரு பேசு பொருளா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப 2 விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்னன்னா, மல்லை சத்யா அவர்களை வைகோ அவர்கள் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார், துரோகம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ இப்ப மல்லை சத்யா அவர்களை ஓரம் கட்டுறது ஓப்பனா தெரியுது. ஏற்கனவே பிரச்சனை அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணா இப்ப திருப்பி அந்த பிரச்சனை வெடிக்குது. ஸோ மதிமுகவுக்கு உள்ள உட்கட்சி பூசல் போய்கிட்டு இருக்கு. இது ஒண்ணு. 2வது, ரீசெண்டா சாத்தூர்ல பேசும்போது வைகோ அவர்கள் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப கடுமையா டீல் பண்றாரு. அங்க போட்டோகிராஃபர்ஸ் அங்க இருக்கக்கூடிய எம்டி சீட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணும்போது வைகோ அவர்கள் கோவப்படுறாரு. அந்த கேமராவெல்லாம் பாருங்க, ஃபிலிம் ரோல்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அங்க மதிமுக கூட இன்டர்னல் ப்ராப்ளம் பேசுவோம். 2வது இஷ்யூ சகஜம். எல்லா பார்ட்டி ஆஃபீஸ்லையும் ஏதாவது ஒரு தடவை நடந்துடும் மீடியாவை அடிக்கிறதுன்றது. அவர் இந்த ஃபிலிம் ரோலில் வருன்றார். ஃபிலிம் ரோல்லாம் இல்லை இப்போ. ஸோ அவர் இஸ் லிவிங் இன் வாட்டிக்கா ஹைதர் அலி பீரியடில் தான் வைகோ என்னமோ சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சி தட் ஹேப்பன்ஸ். அது எல்லாருமே கலைஞர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் பீரியடில் ஜேர்னலிஸ்ட்லாம் வீட்டு வாசலே போட்டு அடிச்சிருக்காங்க. அவர் லீடர் ஆஃப் தி அப்போசிஷனாக இருக்கும்போதெல்லாம் நார்மலைஸ் பண்ண முடியாது. நார்மலைஸ் பண்ணலை. நான் நார்மலைஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கண்டம்னபிள், பட் தட்ஸ் நாட் அ மேஜர் இஷ்யூ. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். இன்ஃபேக்ட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் நேஷனல் மீடியாஸ் அதை எடுத்து பேசியிருக்காங்க. பத்திரிகையாளர்களை மேன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அது நான் சொல்றேங்க, நானும் அதுல இருந்திருக்கேன். எனக்கு தெரியும். அது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். கண்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடந்து போகணும். அதை மட்டும் வச்சு அந்த பார்ட்டியோட பாலிடிக்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறோம். தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். அது we have to give the benefit of doubt to வைகோ. Sometimes it happens. அது இஷ்யூவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வாட்ஸ் ஹேப்பனிங் உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு மதிமுக உள்ள அப்படின்னீங்கன்னா, மதிமுக இஸ் ஆல்மோஸ்ட் நோ ஃபினிஷ்ட். இந்த பார்ட்டி இட்ஸ் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் அ லெட்டர் பேட் பார்ட்டி. அவங்களுக்கு எதுவுமே இன்னைக்கு அவங்களோட 4 எம்எல்ஏஸும் டிஎம்கே சிம்பிள் நின்று உள்ள போயிருக்காங்க. இந்த இஷ்யூவை மதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளை அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சு பேசுவோம். உங்களுக்கோட சிம்பிள்ல இந்தியன் சிஸ்டத்துல இருக்க ஒரு பெரிய கோளாறு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுக்கு தனியா சின்னம் இருக்குது. ஆனால் அந்த சின்னம் வீக்கா இருக்குன்னா எந்த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் போறாங்களோ அந்த சிம்பிள்ல நிக்கலான்னு ஒரு சிஸ்டம் இருக்கு பாருங்க. தட் இஸ் அட்ரோஷியஸ். நான் இவங்களை மட்டும் சொல்லலை, யார் பண்ணாலும் அது தப்பு தான்.
ஏடிஎம்கே பண்ணியிருக்கு, டிஎம்கே பண்ணியிருக்கு, காங்கிரஸ் பண்ணியிருக்கு. யார் பண்ணாலும் அது தப்பு தான். மதிமுகவுக்கு 6 சீட்டு கொடுக்குறாரு ஸ்டாலின் 21ல். 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 2 தோத்துடுறாங்க. அந்த 4 சீட்டும் வந்து அவங்க எப்படி ஜெயிச்சு போறாங்கன்னா டிஎம்கே சிம்பிள் ரைசிங் சன்ல தான் உள்ள போறாங்க, உதயசூரியன் சின்னத்துல. ஸோ டெக்னிக்கலி தேர் டிஎம்கே எம்எல்ஏஸ். விப் இஷ்யூ பண்ணால் தே ஹவ் டு ஒபை ஆர் தே ஹவ் டு ஃபோர்கோ தேர் சீட்ஸ். தே வில் பி டிஸ்குவாலிஃபைடு, தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். எம்எல்ஏ பதி ஸ்பாட்லேயே போயிடும் அவங்களுக்கு. தில் பி டிஸ்குவாலிஃபைடு இன்ஸ்டன்ட்லி. அதுலேருந்து ஆரம்பிக்க பிரச்சனை. உங்கள் சிம்பலையே நீங்கள் திமுக சிம்பிள் இருக்கும்போது அதில் தான் நீங்கள் எம்எல்ஏ போது as far as assembly is concerned, MDMK MLAs ஆர் DMK MLAs. வேர் இஸ் த இண்டிவிஜுவாலிட்டி? உங்களுக்கு என்ன இருக்கு தகுதி பேசுறது? முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப துரை வைகோ என்ன சொல்றாருன்னா 12 சீட் கேட்போன்றாரு. இல்லை அதெல்லாம் வரட்டும், அதுக்குள்ள வரும், அதுக்கப்புறம் வருவோம். இந்த பார்ட்டி எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்குது? 93ல் வந்து வாரிசு அரசியலுக்காக ஸ்டாலினுக்கு போட்டியா இருக்கான்னு என்ன வெளியில அனுப்புனாங்கன்னு வைகோ சொன்னாரு. கொலைப்பழி சுமத்தி வெளியில அனுப்புனாங்க. வாரிசு அரசியலை நான் கேள்வி கேட்டதால நான் எதிர்த்தாங்க, ஸ்டாலினுக்கு போட்டியானதால தான் என்ன எதிர்த்தாங்கன்னு வைகோ திரும்ப திரும்ப பேசினாரு. அதுக்கு பிறகு 4 எலெக்ஷன்ல திமுகவோட இருந்திருக்காரு, 10 எலெக்ஷன்ல திமுக எதிராக இருந்திருக்காரு, எல்லாம் கரெக்ட். இன்னைக்கு அவர் கட்சியில வந்த சிக்கல் எதனால அவர் பிள்ளைய ஃபோக்கஸ் பண்றாங்க. எந்த வாரிசு அரசியல் எதிர்த்து வைகோ வெளியில வந்தாரோ இன்னைக்கு அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வந்து அதே தான் மல்லை சத்யா வாரிசு அரசியல் எதிர்க்கிறதால இன்னைக்கு அவரோட சண்டையில் நிற்கிறார். ரெண்டாவது பார்ட்டி வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ஷீன் கம்ப்ளீட்லி. அவங்களுக்கு வந்து less than 1% ஓட்டு தான். அண்ட் தே லாஸ்ட் த ரெக்கக்னேஷன். அதனால தான் வந்து திருச்சியில் நிற்கும் போது அவங்க சிம்பிள் இல்லாமல் பம்பர சிம்பிள் இருந்து அது இல்லாமல் நான் உதய சூழ்நிலை நின்னா தான் ஈஸின்னு ஸ்டாலின் சொல்லும்போது இல்லை தனியாக தான் நிற்பேன், சத்தியா போனாலும் தனியாக நிற்பேன், அது எதுக்கு சாகணும், தனியாகவே நெல்லுட்டார் ஒரு ஸ்டாலின். தீக்குச்சி சிம்பிள் நின்னா அந்த ஆலையில் அடிச்சுன்னு வந்துட்டார். இப்போ வந்திருக்க சண்டைன்றது துரை வைகோவோட அத்தாரிட்டியை மல்லை சத்யா சேலஞ்ச் பண்ணுறாரு. அதனால வந்திருக்க பிரச்சனை. அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபேமிலி பார்ட்டி. 93ல் கட்சி ஆரம்பிச்சு 2018ல் தான் துரை வைகோ உள்ள வராரு. 25 years he has nothing to do with the party. when வைகோ was down and under, வைகோ உடல்ல சரியில்லாமல் போகும்போது வயதாகும்போது கட்சிக்கு சொத்துக்கள் இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது, சில 100 கோடிகள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது throughout the state. அண்ட் துரை வைகோ 25 வருஷம் பொறுத்து உள்ள வராரு. அதான் இப்ப மல்லை சத்யா அவர்களை துரோகின்னு சொல்றாரு வைகோ. ஆக்சுவலா பார்த்தோம்னா வைகோ அவர்கள் வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு தலைவர்னு அவரை நம்பி நிறைய பேர் கட்சிக்குள்ள வராங்க, அவர் ஆதரிக்கிறாங்க. இப்ப அவரோட பையனை உள்ள இறக்குறாரு. ஆக்சுவலா பார்த்தா வைகோ அவர் நம்பின அந்த கேடஸுக்கு வைகோ அவர்கள் தான் துரோகம் பண்ணிருக்காரு. அப்சல்யூட்லி. இந்த துரோகன்ற வார்த்தைலாம் அரசியலுக்கு எந்த இடமும் கிடையாது. இட்ஸ் பாலிடிக்ஸ், ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ். அன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். அன்னைக்கு வந்து மகனுக்கு போட்டியா வந்துருவாருன்னு கருணாநிதி வைகோ வெளியில் அனுப்பினாரு. தெரிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச விஷயம். எக்ஸாக்டா அதே இங்க நடக்குது. அதே எக்ஸாக்டா வந்து அங்கேயாவது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. அவங்க 75 years ஆஃப் தர் எக்ஸிஸ்டன்ஸ் 25 years பவர்ல இருந்தாங்க. நவ் தே ஆர் அட் தர் பீக் ஆஃப் பவர். இன்னைக்கு வந்து திமுக அதோட உச்சாணி கும்பல நிக்குது. இங்க ஒண்ணுமே கிடையாது. இல்லை தே கமாண்ட், டிஎம்கே கமாண்ட்ஸ் அரௌண்ட் 25% ஓட்ஸ். இங்க ஒண்ணுமே கிடையாது. இல்லை வைகோ வந்து இஸ் less than 1% ஓட்டு. என்ன ஒண்ணு ப்ராப்பர்ட்டிஸை காப்பாத்துறதுக்கு மகனை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு மகனுக்கும் கட்சியில் அவரோட இந்த அத்தனை பேரும் வெளியில போனாங்க. ஆல் த சீனியர்ஸ் ஹவ் லெஃப்ட் இன். த ஒன்லி நோன் ஃபேஸ் மதிமுகவில் மல்லை சத்யா நவ் இஸ் ஆன் இஸ் வே அவுட். அந்த மதிமுக தாயக அலுவலகத்தில் மதிமுக ஸ்தாபகர்கள்னு போட்டு நிறுவனர்கள்னு போட்டு 9 பேர் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அதில் சம்படி ரோட் நியூஸ் பேப்பரில் வந்து 8 பேர் அதுலேருந்து வெளில போயிட்டான், ஒருத்த மட்டும்தான் இருக்கான்னு போது அது தூணையாக எடுத்துட்டார் வைகோ. அந்த பிளக்காட்டே எடுத்துட்டார். இன்னைக்கு வந்து அவரோட 93ல் 94ல் வெளியில் வந்தவங்க 33 years முன்னால் வெளியில் வந்தவங்க யாருமே கிடையாது. த ஒன்லி நோன் ஃபேஸ் இஸ் மல்லை சத்யா. நவ் இஸ் ஆல்சோ ஆன் இஸ் வே அவுட், வெளியில் போகிறார். எந்த கட்சிகளுக்கு கொள்கைகள் இல்லாமல், சித்தாந்தங்கள் இல்லாமல், பணத்தை காப்பாற்றுறது தான் கட்சியோட பாலிடிக்ஸ்னு வந்ததுன்னா இந்த தான் இங்கே தான் வந்து முடியும். நீங்கள் தான் யூ சைட் ஃபியூ மந்த்ஸ் பேக் கரெக்ட்லி, பவர் ட்ரிவன் அண்ட் மணி ட்ரிவன். திஸ் இஸ் மணி ட்ரிவன். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. திஸ் ஆர் ஆல் மணி ட்ரிவன் பார்ட்டிஸ். பாமக, எம்டிஎம்கே, டிஎம்டிகே, அதில் வந்து அந்த ஃபேமிலி ஹைரார்க்கிக்கு சேலஞ்சராக வரக்கூடிய எல்லாரும் எலிமினேட் ஆவாங்க. பவர் ட்ரிவன்லேயும் அது எலிமினேஷன் ஆகும். ஆனால் அங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ரூத்லெஸ்ஸாக எலிமினேட் பண்ணுவாங்க. அண்ட் வென் தே ஆர் டவுன் அண்ட் அண்டர், ரொம்ப கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆகி கிடக்கும்போது எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. தெல் பி ரூத்லெஸ்லி சென்ட் அவுட். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் எப்படி சார் பாக்குறீங்க? எப்படின்னா ஒரு ஜனநாயகத்துல மக்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும், ஒரு கட்சியில தொண்டர்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கணும். அதுதான் ஒரு டெமோக்ரஸி. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாமகல அப்பாவும் பையனுக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை. இங்கேயும் பார்த்தோம்னா சீனியருக்கும் ஒரு புதுசா வந்திருக்கக்கூடிய வாரிசுக்கும் சண்டை மதிமுகல. அதே மாதிரி திமுகலையும் பெரிய சண்டைகள் எல்லாம் போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு.
கட்சி தொண்டர்களும் சரி மக்களும் சரி இந்த டென்னிஸ் கோர்ட்ல நம்ம பார்த்துட்டு இருப்போம், அப்படி உட்காந்துட்டு இங்க பால் போட்டா இப்படி பார்ப்போம், அங்க பால் போட்டா அப்படி பார்ப்போம். அந்த மேட்சுக்கும் நமக்கும் கனெக்ஷன் அவ்வளவுதான். ஒரு ஸ்பெக்டேட்டரா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி கட்சியில ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அவங்க யாருக்கும் எந்த ரோலுமே இல்லை. சும்மா வாரிசுகள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட குடும்ப சண்டையை நம்ம பேசிட்டு உட்காந்து. ஆனா இந்த கண்டிஷன் எப்படி பாக்குறீங்க? ஒரு டெமோக்ரஸில நமக்கு எந்த ரோலுமே இல்லை. இல்ல, உங்க டெமோக்ரஸி த்ரைவ் ஆகல, உங்க டெமோக்ரஸி அழிவை நோக்கி போகுது. இதனாலதான் இங்க மதவாதம் வளருதுன்றதை புரிஞ்சுக்கணும். இந்தியாவோட மிகப்பெரிய த்ரெட் வந்து இன்னைக்கு மதவாதம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ 89 to 2014 25 இயர்ஸ் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் வந்து விச் இஸ் த கோல்டன் பீரியட். எல்லா இன்ஸ்டிடியூஷனும் த்ரைவ் ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் அசர்ட்டிவா இருந்தது, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ப்ராப்பரா இருந்தது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் டபுள் எட்ஜ்டு வெப்பன், பட் ப்ராப்பரா இருந்தது. எலெக்ஷன் கமிஷன் அசர்ட்டட் இட் பவர், TN Session there. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒர்க் ஃபண்ட் எக்ஸலென்ட்லி. ரகுராமன் சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷன் பிட்வீன் RBI and the government is always good for economy. CAG was excellent. The மாதிரி each institution, parliament was robust, media was showing the mirror to the politicians like anything, and the media freedom was excellent. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ப்ராப்பராக இருந்தது. இதனால எவனுக்கும் மெஜாரிட்டி இல்லை. 89 to 2014 எக்ஸாக்ட் 25 இயர்ஸ் கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில். ஆனால் அந்த 25 இயர்ஸ்ல ப்ரிடாமினன்ட் பார்ட்டியாக இருந்த காங்கிரஸ் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ், ஃபியூ ரீஜனல் பார்ட்டிஸ், நெப்போட்டிசம் அண்ட் கரப்ஷன், ஷேம்லெஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ், அதை நியாயப்படுத்தி வெக்கமே இல்லாமல் பேசுறது, கரப்ஷன், லூட். காங்கிரஸ், DMK, RJD, தெலுங்கு தேசம், இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். நாட் ஓன்லி ரீஜனல் பார்ட்டிஸ் பட் நேஷனல் பார்ட்டிஸ், பட் ஆல்சோ ரீஜனல் பார்ட்டிஸ். பிஜேபி வளருது, எக்ஸப்ட் தமிழ்நாடு, மற்ற இடத்துல எல்லாம் வளருது. ஃபெர்டைல் கிரவுண்ட். அப்போ உங்கள் டெமோக்ரஸி வந்து பின்னால் தள்ளப்படுது. சொன்னீங்கல்ல, டென்னிஸ் மேட்ச்சில் இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் கிடையாது. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் PMK? அப்பா பேசினா இப்படி பார்ப்போம், பையன் பேசினா இப்படி பார்ப்போம். இப்போ பிள்ளைய அப்பாவை பக் பண்ணுறான்றாங்க. கரெக்ட். 38-40 வாரமா அப்பா வந்து பிள்ளைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு. கொள்கை வேளையில் அப்பா பிள்ளை 2 பேரும் ஒன்று தான். நேற்று கூட சொல்றாரு மோடி என் நண்பர்ன்றாரு. ஆனா அந்த பாமகவை தான் நம்ம நாட்டில் பல்ல போட்டு பேசணும். அங்கே நடக்கிறது அப்சல்யூட் ஃபேமிலி பாலிடிக்ஸ். ஷேரிங் த பூட்டி, பிரிச்சுக்கிறது, கொள்ளை அடிச்சதை பிரிச்சுக்கிறது. அதே தான் இன்னைக்கு மதிமுகவில் எவ்வளோ பெரிய பேச்சு. இவருக்காக ஒரு சத்தம் 10 பேர் தீக்குளிச்சு செத்தாங்க வைகோக்கு. எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த வாரிசாலேயே அவருடைய கட்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஈழம்னு பேர், சமூக நீதினு பேர், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. நான் இஸ் ப்ராப்ளம் இஸ் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்காங்க. அக்யூட்டாக நான் சொல்கிறேன். ஸ்டாலின் ஹஸ் ஆல்மோஸ்ட் டிசைடட் டு த்ரோ ஹிம் அவுட். அதுக்கு ஒரு சரியான மதிமுகவை 26 தேர்தலில் வெளியேற்றுவது என்று ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார். கிட்டத்தட்ட முடிவு செய்து விட்டார். ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால்தான் அந்த முடிவில் மாற்றம் வரும். மதிமுகலேருந்து 3 பேரை ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் சேர்த்தார். நல்லா கவனிங்க. 2018 கருணாநிதி மறைவுக்கு பிறகு பொறுப்புக்கு வந்த ஸ்டாலின் 2019 3 எலெக்ஷனில் ஒரு அலையன்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. கலைஞர் கூட செய்யாத சாதனை. கூட்டணி கட்சியிலேருந்து ஆளை சேர்த்ததே இல்லை அவர். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து நீங்கள் ஆளை சேர்க்குறீங்கன்னா தட்ஸ் அ ராங் சிக்னல் ஃபார் யுவர் அலையன்ஸ் பார்ட்னர். அது ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். அது வந்து 21 இவங்க MDMKல கேண்டிடேட்ல நின்ன முத்துரத்னன்ற ஒருத்தர், அப்புறம் திருப்பூர்ல இருந்து 2 பேர் லோ லெவல் பர்சனாலிட்டிஸ்னு நேற்று துரை வைக்க சொல்லார். அவன் லோ லெவலோ ஹை லெவலோ உன் கட்சியிலேருந்து போனான், அங்கே சேர்க்குறாங்க அவங்க. வாட் சிக்னல் இட் இஸ்? நீங்களா வெளியில் போயிடுன்றார் வைகோங்கள. கேளுங்க. 1. 2வது, இது நடந்த பிறகு இப்போ முந்தா நாள் சென்னை பக்கத்தில் பூந்தமல்லி கூட்டத்தில் பேசும்போது நல்லா கவனிக்கணும். வைகோ சொல்கிறாரு மல்லை சத்யா விஷயத்தெல்லாம் பேசிட்டு, மதிமுகவில் இன்று நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. மதிமுகவில் இன்று நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைக்கும் வைகோவுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. முத்துரத்னமும் மற்ற 2 பேரையும் மந்திரி செந்தில் பாலாஜி தான் திமுகவுக்கு அழைத்து கொண்டு போனார். தன்னுடைய காரில் அவர்களை மல்ல சத்யா அழைத்து போனார். நல்லா கவனிங்க. வைகோ இஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ். முரண்பாடுகளின் மூட்டை தான் வைகோ. முதல் வார்த்தை மதிமுகவில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனைக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை. 2வது வார்த்தை முத்துரத்னத்தையும் மற்ற 2 பேரையும் செந்தில் பாலாஜி தான் திமுகவில் கொண்டு போய் சேர்த்தாரு. செந்தில் பாலாஜி யாரு? அவர் என்ன தனி கட்சி நடத்துறாரா? என்ன பேச்சு இது? அப்போ இஸ் சார்ஜிங் DMK தட் லுக் யூ ஆர் பிளேயிங் இன்டு மை பார்ட்டிஸ் அஃபேர்ஸ். போய் ஸ்டாலினை போய் பார்த்தாரு அவர். 19 பேர் இன்னைக்கு ரெடியாக இருக்கான் ஜாயின் பண்ணுறதுக்கு. அவங்க பார்ட்டிலேருந்து வெளியில் போன அந்த அவைத்தலைவர் ஒருத்தர், துரசாமின்னு யாரோ ஒருத்தர், அவர்லேருந்து 19 பேர் பாஸ்ட் 1.5 years தேர் வெயிட்டிங் இந்த விங்ஸ் DMKல சேர்றதுக்கு. சேர்த்துறாதீங்க, சேர்த்திங்கன்னா எனக்கு அவலமாயிடும். வைகோ போய் ஸ்டாலினை பார்த்து சொல்லிட்டு வந்தார்.
இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வந்து ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் திமுக போய் அவரு ஆமா போய் சேர்றாங்க. சோ இப்ப நல்லா கவனிங்க, இந்த மாதிரி சேரும்போது அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி லோ லெவல் ஃபங்க்ஷனரிஸ் சேரும்போது வர வைக்க சொல்றாருல லோ லெவல் ஃபங்க்ஷனரிஸ், அது கரெக்ட். லோ லெவல் ஃபங்க்ஷனரிஸ் சேரும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே சேர்த்துப்பாங்க. அதுக்கு ஒரு யூஸ்வலாக அலைன்ஸ் பார்ட்டியில் சேர்த்துக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் சேர்த்துக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சேர்த்துப்பாங்க. அதுக்கு ப்ராமினன்ஸ் கிடைக்காது. ஸ்டாலினே சேர்க்கிறார், தலைவர் கட்சி தலைவரே சேர்க்கிறார், முதலமைச்சரே சேர்க்கிறார். அதுல வேற ஒரு சிக்னலிங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்ப துரை வைகோ அவர்கள் 12 சீட் நாங்க கேட்போன்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்குது. ஸோ ஸ்டாலின் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஓவரா நெகோசியேட் பண்ணீங்கன்னா உள்ள நாங்க உங்க கட்சிக்குள்ள வேலையை காட்டுவோம், சில ஆட்களை நாங்க வெளில எடுப்போம்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு நினைக்கிறேன். இல்லை, அது மன்னிக்கணும், அது ராங் அசஸ்மெண்ட். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதை செஞ்சாங்கன்னா அவங்க ஹார்ட் பர்னிங் வரும்னு தெரியும். இங்க ஒரு இடத்துல நீங்க சொல்றது கரெக்ட். அதை அவர் செஞ்சாருன்னா ஹார்ட் பர்னிங் வரும். அதை அவர் செய்ய மாட்டார். எம்டிஎம்கே பண்றாங்கன்னா ஏன் மற்ற கட்சி பண்ணக்கூடாது? மற்ற கட்சிங்க உள்ள இருக்கணும் விரும்புறாரு. இங்க he wants MDMK to go out. He has decided. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2001 11th ஹவர்ல தான் அசம்பிளி எலெக்ஷன் அப்ப கருணாநிதி MDMK தூக்கி வெளியில போட்டார். இத்தனைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அவங்க MDMKவும் இருக்காங்க, DMKவும் இருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷன் அப்ப கருணாநிதி தூக்கி வெளியில போட்டார் MDMK. 2011 11th ஹவர்ல ஜெயலலிதா சேஸ்தமாவே போயிட்டு தேமுதிக உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த மெத்தட் இந்த மேட்னஸ் ஒன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்எம்எல்ஏ இல்லைங்க, ஒரு கேண்டிடேட் அண்ட் லோ ப்ரொஃபைல் ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் MDMK திருப்பூர்ல அவங்க 3 பேரை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல DMK செக்ரட்டரி சேர்த்துருந்தாங்கன்னா அது இஷ்யூவே கிடையாது. தட்ஸ் நாட் அட் ஆல் அ போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. சிஎம் சேர்க்கிறாரு போது முதல்ல திமுக தலைவர் அறிவாலயத்தில் சேர்க்கிறாரு போது தட் சென்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ், MDMK கெட் அவுட். அதை தான் வைகோ சொல்றாரு. வைகோவால் அந்த அவருக்கு தெரியுது 2001 11 நடந்தது தான் தனக்கு இப்போ நடக்க போகுதுன்னு. லாஸ்ட் டிச் எஃபர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவர் போய் ஸ்டாலினை பார்த்து 1/2 hour பேசினது. ஆனால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல வைகோவால். பூந்தமல்லி கூட்டத்தில் பேசும்போது உட்கட்சி மதிமுக உட்கட்சி பிரச்சனைக்கும் திமுக சம்மந்தம் இல்லை, இந்த 3 பேரை முத்துரத்னம் உட்பட 3 பேரை போய் சேர்த்து செந்தில் பாலாஜின்றார். வாட் அ கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். சரி, இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல கையில ஒரு வின்னிங் அலைன்ஸ் இருக்கு. நிறைய எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. அந்த வின்னிங் அலைன்ஸை மெயின்டைன் பண்றதான லாஜிக்கலா இருக்கும். ஏன்னா இப்ப MDMK போறாங்கன்னா அடுத்த ஹெட்லைன்ஸ் என்னவா வரும்? உடைந்தது திமுக வரும். எதுக்கு அந்த ஹெட்லைன்ஸ்? அது வந்து 2 விஷயம். ஒன்னு வந்து ஆல்ரெடி MDMK வந்து பிஜேபியோட பேசுறாங்கன்னு தே ஆர் சஸ்பெக்டிங். அவர் துரை வைகோ மோடி கவர்மெண்ட்ல மந்திரி ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு. NDA உள்ள MDMK போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்பெகுலேஷன், ஸ்ட்ராங் ஸ்பெகுலேஷன் இருக்கு. when they are on their way out, அவன் போறதோட நம்மளே முடிச்சிடணும்னு நினைக்கலாம் மேபி. 2வது வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. MDMK அனுப்பிட்டு தேமுதிக உள்ள கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஓட் பேங்க் வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட் பேங்க் MDMK அனுப்பிட்டு DMDK கொண்டு வருது. இதைத்தான் ஜெயலலிதா 11 பண்ணாங்க. ஆப்ஷன் இருக்கு ஸ்டாலினுக்கு. அவர் வந்து 3 எலெக்ஷனா வந்து ஒரு எக்ஸலண்ட் அலையன்ஸை கருணாநிதி கூட செய்யாத அலையன்ஸாக அவர் வச்சிருக்காரு, வெற்றிகரமாக வச்சிருக்காரு. விச் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் அன் எக்ஸலண்ட் அச்சீவ்மெண்ட். ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரே அலையன்ஸை 3 எலெக்ஷனுக்கு மெயின்டைன் பண்ணதே கிடையாது தமிழ்நாட்டில். கருணாநிதியும் பண்ணது கிடையாது, ஜெயலலிதாவும் பண்ணது கிடையாது. இந்த இஷ்யூவில் கருணாநிதி தான் அவரோட ஃபாதர் மென்டார். ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வின்னிங் அலையன்ஸ் அதை கெடுக்க விரும்ப மாட்டார். வாட் எவர் மேபி தி ரீசன், MDMK வெளியில் போச்சுன்னா திமுக கூட்டணி உடைந்ததுன்னு தான் வரும். பர்செப்ஷன் வைஸ் அதை திமுக விரும்பாது. பட் ஸ்டில் இவங்க விளையாடி பார்க்குறாங்க. ஸோ புட் தம் அண்டர் லீஷ். மேபி ஒரு சான்ஸ் இருக்கு கேப்ரியல். அதாவது வந்து MDMKவை செக்ல வைக்கிறதுக்கு இந்த விளையாட்டை அவர் விளையாடி பார்க்கலாம். உடஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா வந்து வைகோ வந்து இஸ் எமோஷனல் கேரக்டர். வைகோ எந்த நேரம் எப்படி திரும்பிப்பாரு நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறாரு. 2006 இவரால் தான் மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்ன்ற பேரே வந்தது. 40 சீட்டில் வந்து அவங்களுக்கு அடி வாங்குச்சு. 18 சீட்டு தோத்தது வந்து வைகோவால் தான். கடைசி வரைக்கும் ஜெயலலிதா மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொன்னதை கருணாநிதியோ ஸ்டாலினோ மன்னிக்க தயாராக இல்லை. சாயங்காலம் 4 மணிக்கு நாங்கள்லாம் கருணாநிதி விட்டு வாசலில் நிற்கிறோம். 2006 சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு திமுகவில் கலைஞரை பார்த்துட்டு மறுநாள் காலையில் சிக்னேச்சர் சைன் பண்ணுறோன்னு போய் அப்படியே கார் ஏறி ஜெயலலிதா விட்டு போய் 40 சீட் வாங்கி போய் தோத்தார். திருச்சி மாநாட்டில் அவர் கலந்துக்கிற அந்த கட் அவுட்லாம் எரிச்சாங்க போட்டு. அதை நேற்று சொல்கிறார் பூந்தமல்லி மீட்டிங்கில். முந்தா நாள் நான் செய்த தவறு 2006 அதை ஏன் மென்ஷன் பண்ணுறாரு தெரியுமா? ஸ்டாலின் மனசை குளிர் வைக்கிறதுக்காக. ஏன்னா ஸ்டாலின் இஸ் ஆங்கிரி. 2006 நான் ஜெயலலிதாவோட போனது தவறுன்னு 2025 வைகோ மன்னிப்பு கேட்குறாருன்னா, வருத்தம் தெரிவிக்கிறாருன்னா, அது இன்னைக்கு மதிமுகலேருந்து திமுகவை முதலமைச்சரே அவர் முன்னிலையில் சேரும் பொழுது
முதலமைச்சரை போய் ½ hour பார்த்துட்டு வந்த பிறகு, ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு இந்த ஸ்பீச் வருதுன்னா வைகோ வாயிலிருந்து எது வந்து ரொம்ப திமுகவை காயப்படுத்தியிருக்கோ கோபப்படுத்தியிருக்கோ அதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறாரு. ப்ளீஸ் டோன்ட் த்ரோ அஸ் அவுட், என்னை தூக்கி வெளியில் போட்டுறாதுன்னு கேட்குறாரு. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா டாட்ஸை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், இப்போ ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கேண்டிடேட்டை திமுக உள்ள எடுக்கிறாங்க MDMK இருந்து, அதுவும் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். இது எனக்கு என்னமோ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் தான் சார் தோணுது. ஏன்னா இப்ப MDMKவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கணும், ஒரு டேமேஜை ஏற்படுத்தணும்னா அதை சைலண்டா அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பப்ளிக் டிஸ்பிளே இருக்குல்ல, எப்பவுமே டிஸ்பிளே அதிகாரத்துல இருக்கவங்க வந்து பப்ளிக்கா இன்னொரு பர்சன் ஆள தண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வைடர் மெசேஜ் உண்மை. சோ இங்க வந்து இப்ப அந்த அதிகாரத்தோட இது அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கணுன்றதுக்காக தான். இப்போ நாளைக்கு எவனையும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது அப்படின்றது மன்னர்களும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, குவைட்டா ஒருத்தனை அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா உள்ள பூந்து அண்டர் கிரவுண்ட்ல பண்றது எல்லாருக்கும் ஒரு மெசேஜா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பப்ளிக் டிஸ்பிளே. எனக்கு என்னமோ இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் மாதிரி தான் தெரியுது. மேபி இருக்கலாம். நான் வந்து இப்போ VCK வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், VCK வந்து மோஸ்ட் ஆஃப் த VCK MLAs ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் DMK, மோஸ்ட் ஆஃப் தம். நாளைக்கு ஒரு வேளை எடுக்க மாட்டாரு. ஒரு 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 ஹைப்போதட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திரும்ப வந்து திமுக விட்டு வெளியில் போவார்னு பார்த்தீங்கன்னா VCK கண்டிப்பாக உடையும், டெஃபினட்டாக உடையும். பவரோட எப்படி சொல்றது, பவரோட சாமே அதுதானே. I remember very well that statement by Morarji Desai, Indian Expressல ஒரு 79ல when I was a student, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான சரண் சிங்கை கவுத்து மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் அது கவுத்து தோத்துட்டு சரண் சிங் பிரைம் மினிஸ்டர் அவரும் கவுந்து எலெக்ஷன் வருது. அப்போ அவர் வந்து பதவி விட்டு விலகி பதவி போய் டெல்லியிலேருந்து லக்னோவில் ஏதோ மீட்டிங் போகும்போது பவரில் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு ஃப்ளைட்லேருந்து இறங்கணும். அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, இட் வாஸ் ரிப்போர்ட்டட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பியூட்டிஃபுல்லி. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, பீயிங் அ பிரைம் மினிஸ்டர் அண்ட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ், பிரதமராக இருக்கிறதுக்கும் பிரதமராக இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. வெரி சிம்பிள் அவர் சொல்கிறார் தேசாய், வெரி சிம்பிள். When become you big prime minister, you will have the strength of 10,000 elephants. You will have the complete intelligence, police, military setup. You will have the corporates. You will have the blessings of judiciary. You will have the blessings of media. You will have the blessings of civil society. Everything will be under your control, almost your control. You will have the strength of 10,000 elephants. நீ பவர் இல்லையா, அது எதுவுமே உன் கையில் இல்லை. 10,000 யானோட பலம் இருந்தது, பவர் இல்லைன்னா 10,000 யானோட பலம் இல்லை. அந்த பவரை வந்து ரொம்ப சிலர் தான் ரொம்ப மேக்ஸிமமாக யூஸ் பண்ணது. இந்திரா காந்தி பண்ணாங்க, இப்போ மோடி பண்ணுறாரு, ராங் ரீசன்ஸ் பண்ணது நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது இப்போ கூட்டணி கட்சிகளை வந்து திமுக எப்படி கையாளுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிஜேபி. அதாவது வந்து பிஜேபி வந்து கூட்டணி கட்சிகளை போகுதுன்னா திருதுறாங்க ஆலிங்கன்னு சொல்லுவாங்க. ஹக் சம்படி தில் பி கிரஷ்ட். மகாபாரதத்தில் ஒரு இது உண்டு உங்களுக்கு, திருதராஷ்டிர ஆலிங்கனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீமனை வந்து திருதராஷ்டிரம் கட்டி பிடிக்கும் போது வெங்கல சிலையை கட்டி கொடுப்பான். தன்னை பிள்ளைய துரியோதனனை கொண்டந்தாய்வான்னு ஞாபகம் வரும்போது ரொம்ப இறுக்கமாக பிடிக்கும்போது வெங்கல சிலையை உடஞ்சிரும். ஐயோ கொண்டுட்டனே பீமனை, அண்ணன் தம்பி பையனன்னு அழுவான். அப்போ பகவான் கிருஷ்ணன் சொல்லுவார், நீ இது பண்ணுவேன் தெரியும் புத்தி, அதனால தான் வெங்கல சிலையை அனுப்புனேன். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பீமனை அனுப்புவான். ஹி அக்ரிமெண்ட் யூ வில் பிளஸ் ஹிம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோவர்பியல் ஸ்டேட்மெண்ட். திருதராஷ்டிர ஆலிங்கனம்னா இஃப் யூ ஹக் சம்படி யூ வில் கிரஷ் ஹிம். சாதாரணமாக இஃப் யூ ஹக் சம்படினா யூ வில் லவ் தம் அண்ட் யூ வில் ஹக், you will bless them to live for long. இது அப்படி இல்லை. திருதராஷ்டிர ஆலிங்கனம்ன்றது வந்து hug them to crush. பிஜேபி இன்னைக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட போதோ, அஜித் பவாரா இருக்கட்டும், ஷிண்டேவா இருக்கட்டும், hug themனா இட்ஸ் திருதராஷ்டிர ஆலிங்கனம், crushing it. டிஎம்கேவும் அதே தான். There are many similarities between DMK and BJP. அதில் ஒன்று தான் இது வந்து பிஜேபி யாரோட டிஎம்கே அலையன்ஸ் போதுன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் திருதராஷ்டிர. டிகிரி வேணால் வேரி ஆகலாம். இதுவும் வந்து hug them for crushing தான் திருதராஷ்டிர ஆலிங்கனம். ஆனா திமுக ஒண்ணு செய்யாம இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பிஜேபி வந்து அந்த அந்த ஒரு ஃபைனல் பஞ்ச் வைப்பாங்கல்ல, அந்த கில்லிங் அந்த இது பண்ணுவாங்கல்ல, லாஸ்ட் பாக்ஸிங்ல வந்து ஃபைனல் பஞ்ச் வரும், நாக் அவுட் பஞ்ச் வைப்பாங்கல்ல, அந்த நாக் அவுட் பஞ்ச் வைக்கல. டிஎம்கே வந்து வீக்கெண்ட் பண்றாங்க, வீக்கெண்ட் பண்ணி கண்ட்ரோல் வைக்கிறாங்க, அந்த ஃபைனல் நாக் அவுட் பஞ்ச் வைக்க மாட்டேங்கிறாங்க. பிஜேபி சூப்பரா பண்ணுவாங்க, நாக் அவுட் பஞ்ச் பண்ணி படுக்க. ரெண்டு பேருமே வந்து வீக்கனிங் பண்றாங்க. பிஜேபி வந்து நாக் அவுட் பஞ்ச் வைக்கிறான், டிஎம்கே வைக்க மாட்டேங்கிறான். பட் வாய்ப்பு கிடைச்சுன்னா 26க்கு பிறகு வாய்ப்பு கிடைச்சுன்னா they will also do that. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க as far as treating their alliance is concerned and as far as enjoying power is concerned. வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கமிங் பேக் டு MDMK இஷ்யூ, பூந்தமல்லி மீட்டிங்ல வைகோ சொன்னது வந்து நான் 2006 பண்ண தப்புக்கு 20 வருஷம் பொறுத்து மன்னிப்பு கேட்கறான்னா அது வந்து என்னன்னா கூல் டவுன் ஸ்டாலின். ஏன்னா ஏதாவது என்ன பண்ணியாவது ஸ்டாலின் மனசை கூல் டவுன் பண்ணணும்னு வைகோ நினைக்கிறார். வைகோ இஸ் அ ஷூடு பாலிட்டிஷியன் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் ஷார்ட் கமிங்ஸ்.
he has that intuition, நான் சொல்கிறேன். He has that 80 years old, he has nearly 60 years of his experience. அவருக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு, என்ன வரப்போகுதுன்னு வைகோக்கு தெரியும். 2001 and 11 ரிப்பீட் ஆக போகுது, 26ன்றது வைகோக்கு தெரியும். நான் ஐம் டேம் ஷோர். அதனால தான் அவரோட பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா, சன் இஸ் நாட் தட் மச் ஃபோக்கஸ்ட் இன் மெயின்டைனிங் த அலையன்ஸுங்க. மகனுக்கு அவர் எம்பி ஆகிட்டார், அவருக்கு எம்டிஎம்க்கு அலையன்ஸில் இருக்கணும்னா பெரிய ஆசை கிடையாது. பட் வைகோ வந்து நம்ம அலையன்ஸில் இருக்கணும், ஒரு 4 எம்எல்ஏவாக ஆகணுன்றார். டிஎம்கே சிம்பிளே கூட ஆகிட்டு போட்டுன்றார் அவர் நினைக்கிறார். பட் ஸ்டாலின் இஸ் நாட் தட் மச் பர்டிகுலர். அது தெரிஞ்சு தான் அவர் ஸ்டாலினை எப்படியாவது கூல் டவுன் பண்ணுறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் இழுக்கிறார். 2020 போன 2006 போனது நல்லா சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2006 பண்ணதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறதும், உங்கள் கட்சியிலேருந்தே 3 பேரை எடுத்ததை கூல் டவுன் சாஃப்ட் பண்ணுறதும், திமுக சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்றதும், வாட் சார்ட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஹீ நோஸ் வெரி வெல் வாட் இஸ் இன் ஸ்டோர்.